கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது என்கிற அந்த இறை வார்த்தையின்படி அன்பு ஆண்டவர் இயேசு நம்ம இறை வார்த்தையின் வழியாக தேடுகிறார், தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆகவே அன்புள்ளங்களே, இந்த இறை வார்த்தையை வாசிப்போம், சிந்திப்போம், தியானிப்போம். ஒருவர் மற்றவருக்கு இறை வார்த்தையின் வழி உதவி புரிவோம், இறைவனை காண்போம். முதல் வாசகம். இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை முத்துக்கள் 13 தொடங்கி 17 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கில்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடே இருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை முத்துக்கள் 16 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து அமர்ந்தார். அவரையே உற்று நோக்கி இருந்தனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர் நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றங்கொண்டனர்.
அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, இந்த காலை பொழுதில் ஆண்டவருடைய அருள்வாக்கு வழியாக உங்களை இந்த காணொளி வழியில் சந்திக்கின்றேன். மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய இரக்கம் எல்லாருக்கும் பொதுவானது. ஏழைகள், பாதிக்கப்பட்டோர், சமுதாயத்தில் ஓரத்தில் இருப்போர், சிறைவாசிகள் என்று சொல்லி எல்லாருக்கும் பொதுவானது என்பதை இன்றைய அருள்வாக்கு நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே இறைவா, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் நிறைவாக பெறவும், பெற்றதை மற்றவரோடு பகிரவும் எங்களை நீ ஆசீர்வதித்தரலும். அதன் வழியாக நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, இறையாட்சியின் சொந்தங்களாக வாழ அருள்வரம் தந்திரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக